அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களுக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை, இது பிரம்மனால் படைக்கப்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடம், கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக, இது பொது பலன், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கலாம். இப்போ ஆடி மாத பலன்கள். ஆடி மாதம் அற்புதமான ஒரு தெய்வீக தன்மைகள் கொண்ட ஒரு மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனதில் நினைத்த காரியங்களாம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தின் வேண்டுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம். ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் காலபுருஷனின் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனதில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு தெய்வீக மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மனதிலும் ஆவணி மாதம் ஒரு தொழிலை உருவாக்குவதோ, ஒரு உத்தியோகத்திற்கு போவதோ, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்குவதோ, ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்குவதோ, இதற்காக அடித்தளம் இடுகின்ற ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஆவணி மாதம் தொடங்குகின்ற அத்தனை தொழில் யோகங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அடித்தளமிடும் அற்புதமான தெய்வீகமான மாதமாக அமையப் போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் மிகப்பெரிய சிறந்த யோகத்தை ஒரு உண்டாக்கக்கூடிய, ஒரு சிறந்த சக்தியை பெறக்கூடிய, சிறந்த அற்புதமான தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஏனென்றால் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொருடைய மனிதனின் இதயத்தில் உருவாக்கக்கூடிய, ஒவ்வொருடைய மனதிலும் நான் இப்படித்தான் வாழ வேண்டும், எனது தொழில் இந்த மாதிரி உருவாக வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும், இப்படிப்பட்ட கல்வியில் நான் சேர வேண்டும், இந்த மாதிரி கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். 4ஆம் இடம் உள்ளம். அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்பட்ட ஆசையெல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல உலக சாதனை செய்யக்கூடிய, அதாவது உலகத்திற்கே ஒளி தர, ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒளி சக்தியை தரக்கூடிய, ஒரு பிரபலமாக்கக்கூடிய, ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் இடக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கப் போகிறார். அப்படிப்பட்ட மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் என்பது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதனின் இதயத்தில் ஒரு நல்ல சிந்தனைகள், எதிர்காலத்தின் நல்ல திட்டங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் ஆடி மாதம். இது அம்பாளின் அனுகிரகத்தோடு, அந்த சிவபெருமானின் ஆசையோடு, சிவபெருமான அருளோடு, அம்பாளின் சக்தியோடு ஒவ்வொரு மனதிலும் புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுகின்ற ஒரு மாதமாக, எதிர்காலத்தை உருவாக்குகின்ற ஒரு மாதமாக, அதற்கு அடித்தளமிடுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகிறது. அதில் துளிகூட சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்ப பாத்தீங்கன்னா மேச ராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மேச ராசிக்கு அற்புதமான, நல்ல கவனிங்க, மேச ராசி முதல் நம்ம மீன ராசி வரை பார்க்க போறோம். மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த ஆடி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? திரும்பவும் சொல்றேன், இது ஒரு பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முறை, எந்த காரியம்னால் ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே தீரணும். ஒன்று நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜோசியம் தப்பாக இருக்கணும். இல்லாட்டி நல்ல கவனிங்க, ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கல, இல்லாட்டி ஜோசியம் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. ஆக சர்வலோகத்தையும் படைத்த அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரை தெளிவாக ஆடி மாத தெய்வீகத்தின் மாதத்தினுடைய சிறந்த பலன்களை பார்ப்போம். ஆடி மாத பலன்கள் யாருக்கு? இன்னைக்கு ரிஷப ராசிக்கு. ஆடி மாதத்துல ரிஷப ராசியில சுக்கிரன்
ஆட்சி பெற்று மிகப்பெரிய செல்வ யோகத்தை தருகின்ற ஒரு சிறந்த யோகமான ஆடி மாதம். ஆனால் எத்தனையோ ஆடி மாதம் ரிஷபராசிக்காரன் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ஆடி மாதம் மாதிரி இப்படிப்பட்ட யோகம், அதாவது நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில், நல்ல பதவி முன்னேற்றம், மற்ற பிரச்சனை, எந்தவித பிரச்சனை இந்த பிரச்சனை இருந்து அப்படி அது நம்பர் ஒன்னா நிற்க போறீங்க. எதிர்பாராத வருமானங்கள் வந்து கொட்ட போது, எதிர்பாராத பதவி உயர்வு பெற போகிறீர்கள், தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட போகின்றது, காசு பணம் கொட்ட போகின்றது. இந்த ஆடி மாதம் தெய்வீகத்தின் மாதம், அம்பாளின் மாதம், தெய்வ அனுகிரகத்தோடு அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது. ரிஷபராசிக்காரர்களே, மறந்து விடார்கள். ரிஷபராசி என்பது காளை. ஒரு காளையை போல் துள்ளி பல சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சாதனை படைக்க போகிற இந்த ஆடி மாதத்திலே மிகப்பெரிய, இந்த ஆடியிலே இப்படிப்பட்ட யோகமா? நல்ல தொழில் யோகம், வியாபாரம், வருமானம் கொட்டக்கூடிய யோகம். ஏன்னா ரிஷபத்தில் சுக்கிரன் உச்சம், உங்க தனஸ்தானத்தில் சிவராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு இருந்து இப்ப அடுத்து சிவனாகப்பட்டவன், சிவனுக்கு அதிபதியான சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில், முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சூரியன். 2ஆம் இடத்துல சூரியன் இருந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டார், கடகத்துல. இந்த ஆடி மாசம் கடகத்துல சூரியன் இருப்பார். அந்த சூரியன் எங்க இருக்காரு? உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று உங்க வாழ்க்கையில உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு, அதாவது உங்களை வந்து மிகப்பெரிய ஊருக்கு உலகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறக்கக்கூடிய நிலை, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நிலை. அதே நேரத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழிலோ, ஒரு உங்களுக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலோ, எந்த தொழில்னாலும் ரிஷபராசிக்கார் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமைய போகிறது. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏன்னா முதல்ல சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் யாரு? மகாலட்சுமி. பல செல்வங்களை வாரி வழங்கக்கூடியவர், பல கோடிகளை வாரி வழங்கக்கூடிய, நல்ல பதவியை தரக்கூடியவர். நல்ல பதவி, நல்ல தொழில், வருமானம், இதுதானே வேணும். நல்ல வியாபாரம் பெறணும், நல்ல வருமானம் வரணும், நல்ல பதவி கிடைக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை. திருமணத்திற்கு அச்சாரம் போடப்படும், ஆவணி தான் கல்யாணம். திருமணத்துக்கு அச்சாரம் போடலாம் ஆடி 18. நல்ல திருமண யோகம் ஆடி 18 உருவாகும். ஆடி 18 நிச்சயமாக, அது சந்தேகமே இல்லை. இந்த ஆடி மாதம் அற்புதமான கிரக வலிமைகள். அடுத்து பூமிகாரன் வலிமையாகிறார் உங்களுக்கு. இந்த பூமிகாரன் வலிமையாகிறது எப்ப பாத்தீங்கன்னா ஆடி 2லயே பூமிகாரன் வலிமையாகிறார். ஆடி 2லயே, ஆடி 2ல ஆடி ஒரு வாரத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான சொத்து முடிக்கக்கூடிய ஒரு காலங்கள் வரும். ஆடி 12 பத்திரம் போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். சொத்து முடிக்கலாம். வெளிநாட்டு யோகம் ஏற்படும், வெளிநாட்டு யோகம் ஏற்படும், சொத்து பெறக்கூடிய யோகம் ஏற்படும். ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா குரு வந்து வலிமை அடைக்கூடாது. குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8-11 ஆகிறார், லாபாதிபதி ஆகிறார். 8-11 ஆகிறார். ஆக 11ஆம் இடத்தில் அதிபதி வந்து லாபஸ்தான அதிபதியாக வலிமை பெற்று இருக்கும் பொழுது மிகப்பெரிய தன யோகம், செல்வ யோகம், பதவி யோகம், கணவன் மனைவிக்காக, கணவன் மனைவி இருவருக்கும் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். 11ஆம் இடம் வந்து கணவன் மூலம் மனைவிக்கு யோகம், மனைவி மூலம் கலவிக்கு யோகம், கணவனுக்கு யோகம், மனைவி மூலம் கணவனுக்கு யோகம், கணவன் மூலம் மனைவிக்கு யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த யோகமான காலமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் அமைய போகின்றது. அப்ப ரிஷபராசியை பொறுத்தளவு அடுத்து இதுவரை இருந்த பூமி பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சொத்து பிரச்சனை எல்லாம் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஒரு மாதமாக அமைய போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக சுக்கிரன் வலிமை அடைகிறார் இந்த ஆடி மாதம். மற்ற எந்த ஆடி மாதமே வலிமை அடையாத அளவுக்கு சுக்கிரன் வலிமை அடைகிறார். குரு இந்த மாதம் முழுவதுமே பல செல்வங்களை, பல பதவி யோகத்தை, பல வியாபாரத்தை, பல முன்னேற்றம், பேரும் புகழும் கிடைக்க பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, முக்கியமாக அரசாங்கத்தின் மூலம் வெளிநாட்டு உறவு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில் அத்தனையும் சிறப்பு பெறுகின்ற இடத்தில் குரு வலிமை அடைகிறார் இந்த ஆடி மாதம் முழுவதுமே. அதாவது குரு வந்து
உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் லாபஸ்தானத்தில் வலிமை பெறுகின்ற ஒரு காலம். பல லாபங்களை, பல வருமானங்களை கொட்டி தருகின்ற காலம் நிச்சயமா நடக்கும். நீங்க பாருங்க, நடக்கும், அதுல மாற்றமே இல்லை. இந்த ஆடி மாதம் முழுவதும் ரொம்ப சிறப்பா இருக்கு. என்ன ஆடின்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஆடியே அதிர்ஷ்டமா அமைய போகுது. ஆடியே மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஆடியாக அமைய போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு செவ்வாய் வலிமை அடைகிறார். புதன் அதை விட உங்க தனஸ்தானத்திலே புதன் நல்ல கல்வி, நல்ல உயர் பதவி, புதிய முதலீடு, ஷேர் மார்க்கெட், இதுல எல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரங்கள், கல்வி வரமும் நல்ல சிறப்பான கல்வி யோகமும், நல்ல வியாபாரம், புதிய முதலீடுகள், புதிய திட்டங்கள், புதிய வியாபாரம் தொடங்குறது, புதிய தொழில் தொடங்குறது, புதிய சொத்து முடிக்கிறது, எல்லாமே சிறப்பாக இருக்கும். டோன்ட் வரி. நம்பர் 1 ரிஷபராசி, மாற்றமே இல்லை. மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க. மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க. அதிர்ஷ்டமான மாற்றத்தை. சரிங்களா? இது பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு முன்பதிவு பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.